ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் வரேன்னா இது சேலத்து பக்கத்தில் ஏதோ ஊர் இருக்குது. இருங்க பாருங்கள், சேலத்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, ஆத்தூருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க டிவி, பஸ்ஸு, பைக்கு இந்த மாதிரி சத்தம் கேட்கறதோட இங்கே போயிட்டு இங்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பசுமையான இடம். இப்போது நம்ம யாராச்சும் நீச்சல் அடிப்போம். இங்கே பாருங்கள், என்னது கனகாமரம் செடி, இந்த செடி என்னது மஞ்சள் செடி, அப்புறமா இது பீக்கா கூட வந்துச்சுங்க. இங்கெல்லாம் பாருங்கள், பின்னாடி போடுறோம். ஆமாங்க, பின்னாடி நெக்ஸ்ட்டில் வரோம். பாருங்கள், நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதில் சொல்கிறோம். பாருங்கள், நம்ம பாருங்கள், நாங்கள் போல அங்கே அலவேரா செடி இருக்குது பாருங்கள். நாங்கள் போல எங்கள் அத்தை போயிருந்தாங்க யாரையும் பார்க்கறதுக்கு. அத்தை வாட்டி போகிறோம் நாங்கள். அத்தை வாட்டி போகிறேன்னு சொல்லியிருக்கோம். அத்தை தான் விட்டுக்குன்னுக்குறோம். பாருங்கள், கனகாமர செடி ஜாஸ்தி இருக்குங்க. அங்கே தான் பாருங்கள், எங்கள் அத்தை மாமாவோட காரு. அதுவும் இல்லாமல் பாருங்கள், அவ்வளோதான் சொன்னேன். பாருங்கள், செம்பருத்தி செடி பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மரம், நல்லா இருந்துச்சு. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொரோனா இதெல்லாம் சொல்கிறதில்ல, ஈரத்தில் நடுக்கூடாதுன்னு. அவங்க ஈரத்துலேயே நடுக்கிறாங்க, நம்ம அதனால ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ பசுமையான இடம். ஓகே, பாருங்கள், நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறமா கிழங்கு அதெல்லாம் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் இருக்குது. பாருங்கள், நம்ம இதான் ரைஸ் உருவாக்குற இடம். நம்ம சும்மாவே கொரோனா வருதுன்னு சொல்கிறோம் நின்னாலே. இங்கே பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு, அதனால ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கண்ணெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவங்க நம்ம மொபைலெல்லாம் பார்க்கறதுக்கு பதில் அங்கே போயிட்டு ஆடலாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எஸ், இப்போ காரில் தான் போயின்னுக்குறாங்க எங்கள் அத்தை. ஆனால் எங்கள் அத்தைக்கு பாப்பா இருக்குது. பாருங்கள், நல்லா அரிசி விதிக்கிறவங்க தாங்க இருக்காங்க. நாங்கள் நல்லா வீடியோ எடுத்துக்கிறோம். எங்கள் அத்தை நான் இதெல்லாம் போடுறோம், பின்னாடி வந்துனே இருக்குது. பாருங்கள், மழைலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறோம், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னப்பா சொல்லுந்தே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், இங்கெல்லாம் வீடு இருக்குது. சொல்லுந்தே சொல்கிறேன்னு பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஃபுட்டு ஜபாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக்கு பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டா இங்கே நெடுத்துக்கு இன்னும் இது பண்ணி வச்சுருக்காங்க, க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அமேசிங், பியூட்டிஃபுல்.
பாருங்கள் இங்கே தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மண்ணெல்லாம் என்ன மண்ணுன்னு தெரில, சும்மா சொன்னேன். பாருங்க இது ஃபுல்லு பியூட்டிஃபுல், சூப்பர், செம்ம 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 சொல்லலாம். அப்படி மறுபடியும் சொல்கிறேன், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமாம், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கல்ல, அதனால தாங்க. இங்கெல்லாம் பாருங்க நல்லா சூப்பராக நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. மறுபடியும் ஏதாச்சும் கிடைக்காது, எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுக்கிறீங்கலாம், இதுதான் சொல்கிறோம் நாங்கள். இதுதான் ரைஸு பாருங்கள், ரைஸ் தான் இங்கேருந்து வலிக்குது. இடன் டேலண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே விவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்க எவ்வளோ மழைலாம் தெரியுது, நல்லா இருக்குது தானே. பிரபு பைக் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் மழைலாம் எப்படி இருக்குது. ஓ நல்லா இருக்குங்க அந்த இடத்துல. நாங்கள் வீடியோ தான் பார்த்தோம். பாருங்கள் அவங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது தானே. அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் வீடெல்லாம் வருது. இங்கே பாருங்கள் இன்னொரு வீடு வருது. பில்டிங் இப்போ தான் கட்டிக்கிறாங்க. வாட்டர் டேங்கு இங்கே பார்த்தீங்களா, குட்டி பையன். இங்கே பாருங்கள் ஆடெல்லாம் மிச்சிங்கிறாங்க. ஆமாங்க, ஆடெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு புல்லுலாம். இப்போ நம்ம வேஸ்ட் பண்ணதோட அதுதான் சாப்பிடுதுங்க. நம்ம வேஸ்ட் பண்ணதெல்லாம் அதுதான் சாப்பிடுது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க பீகாக்கு இருக்கு. அது நாங்கள் போடுறோம். நீங்கள் பாருங்கள் எங்கள் மாமா பார்த்தீங்களா ஆடு பிடிக்கிறாங்கோ. அங்கே பாருங்கள் நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. எங்கள் மாமா இது பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, ஆடு இருக்குது அங்கே பார்த்தீங்களா. நான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது தானே. அங்கே பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா ஆடு, அதோட அம்மா பாருங்கள், அது மேலே யாரோ ஹோலி பூசிட்டுக்கிறாங்கோ. அங்கே பாருங்கள் மாமா விட்றாங்கோ, அது ரெண்டும் ஆடி நிற்குங்க. யாச்சும் மாட்டு பொங்கலுக்கு ஆடு வைக்குவாங்களா? இங்கே பாருங்கள் அதெல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா மாடு, பெரிய மாடு, காளை மாடு என்ன மாடுன்னு தெரியலையே, எனக்கு தெரியல, வாங்க பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்களா மாடு, கொம்பு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க அங்கே பாருங்க செடியெலாம் இருக்குது. அது கரும்பாய் என்னானே தெரில, பக்கத்தில் போய் தான் பார்க்கணும். அங்கே பாருங்க, இங்கே பாருங்க செவ்வாழை வாழைப்பழம் இங்கே பாருங்க இருக்குது. செவ்வாழை வாழைப்பழம் இருக்குது. ரெட் கலரில் பனானா, க்ரீன் கலர் கிடையாது, ரெட் கலர் பனானா செவ்வாழை. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குல்லங்க, ஆனால் அது கோல்டுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லைங்க அம்மா கூட எங்கள் அப்பா கூட. அங்கே பாருங்கள் தேங்காய் மரம், டாக்டரே சொல்கிறாங்க. இளநீர் மரம் பாருங்கள் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குல்ல. அது பார்த்தா குடிக்கணும் போல இருக்குது தானே, அது கூட கோல்டு அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லிக்கிறாங்கோ. அங்கே பாருங்க ஆரஞ்சு கூட கோல்டுங்க, பூசணிக்காய் கூட கோல்டுங்க. அங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்க தேங்காய் மரம், இளநீர் மரம்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ஒரு செடி இருக்கு. இங்கே பாருங்க இது கிணறு, மழை ஊற்றுனால இவ்வளோ தேங்கி இருக்கு. விவசாயம் பண்ணதுக்கு இது யூஸ் ஆகும். இங்கேருந்து தான் திரும்ப அந்த சாப்பாடெலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அங்கே பாருங்கள் கிணறு, அது கனெக்ஷனா. இங்கே பார்த்தீங்களா கோழி குண்டு, இப்போ கோழி பண்ண பார்த்து